எல்லாம் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் இது. இப்போ நாம் செல்லெல்லாம் சைலண்ட் போட்டுருந்தீங்க, சைலண்ட் போட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் எடுத்துக்கங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ உடனே கேளுங்க, அப்போ லைவாக சொல்லி கொடுப்போம். அதான் இந்த ட்ரைனிங் நான் கொடுப்போம். ஆனால் நாகர்கோவிலேருந்து குமாரண்ணே வந்திருக்காங்க. அதான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சைடு வர மாட்டேன். இந்தியாவிலையும் சொல்லலாம், நம்ம தமிழ்நாட்டிலும் சொல்லலாம். டூ வீலருக்கு முதல் எலக்ட்ரிஷன் சொல்லலாம். அது மாதிரி இன்னொரு சந்தோஷமான விஷயம், நம்ம 40 வருஷமாக இருப்போம். நம்மளெல்லாம் சந்திக்க வச்சது அங்கே தான். வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி மெக்கானிக்கை பேச வச்சது. இவர் ஆரம்பிக்கிறாரு, மறுநாளை கால் பண்ணுறாரு, ஞாபகம் தெரியாது. நெட்டில் பார்த்து என் நம்பர் எடுக்கிறாரு, டெய்லி சந்திக்கணும். நம்ம மெக்கானிக் 10 பேச மாட்டோம்ல. இப்போ தமிழ்நாடு போது நீங்கள் எப்படி கான்டாக்ட் வச்சுருவான், ராஜாவுக்கு போனால் ஆடுவாங்க, சென்னை எங்கே போனால் நம்ம ஆடுவாங்க, பயமாக வந்துடுவாங்க. ஒரு 50 மாதம் வந்துடுவாங்க. இந்த கேள்விப்பட்டு இந்த தாமரை விளையாட்டு நான் வரையும் சொன்னேன், வேலைக்கு பண்ணுறது இவ்வளோ பற்றி அறிமுகப்படுத்திக்க சொல்லிடுறேன். ஒரு தொழிலை பற்றி பேசுகிறோமே, வச்சுக்கோங்க, எதுக்காக பேசிக்க தெரிஞ்சுக்கணும். நன்றி. எத்தனை பேர் தெரியும்? இங்க கை கம்மியா இருக்கு, நல்லா தூக்கணும். சரி, அதாவது என்ன அப்படின்னாக்கா வயரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து மனிதன மூலமா எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் பண்ணி இன்னைக்கு பிஎம்குமார் முகம் தெரியாது, ஆனால் அவருடைய பேரும் அவருடைய திறமையும் நல்லாவே வெளிச்சம் எல்லாருக்கும். அப்படிப்பட்டவர் நீங்கள் வந்து காரைக்குடி நம்ம கூட்டம் ஏற்கனவே கூட்டம் ரொம்ப நாள் ஆசை, அது இன்னைக்கு அமைச்சது கூட்டம். ஆனால் இதில் வந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்மளால ஒரு 10% கற்றுக்கிட்டா கூட பெரிய மாட்டேதான் இன்னைக்குள்ள டைமிங்கில். அதனால் இருக்கிற நேரத்தை வர நீங்கள் யாரும் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணி அவர்களுக்கு எவ்வளோ பண்ணணும் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு மண்டபத்தில் நல்லா ஒரு குமாரம் மட்டும் காலையிலேருந்து நைட்டு 20 வண்டி கொண்டு வர சொல்லுங்கள். 20 வண்டி 20 மாடல் வண்டி பைக்கில். அது வந்து ஒரு மெக்கானிக்கால ஒரு எலக்ட்ரிக்கல் பார்ட் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அட்டன் பண்ணுற மாதிரி. நான் ஒரு வயரிங் பார்ட்டு எலக்ட்ரிக் பார்ட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டைம் வச்சேன். பேசிக்காக நான் மெக்கானிக் தான், மெக்கானிக்காக எலக்ட்ரிக்கல் வந்தால் அதுக்காக லேப் யாரும் போக மாட்டாங்க. வண்டி ஒரு ஸ்டார்டிங் லேப் அது என்ன பார்ட்டுன்னு 10 நிமிஷத்தில் ஒரு மெக்கானிக்காக ப்ராக்டிக்கல் கிடச்சி ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் மேனுவலாக பார்த்தா கண்டுபிடிச்சி. அதெல்லாம் மேனுவல் மெக்கானிக்கு தேவை தான். ஒரு நாள் ஃபுல்லாக 3 நாள் ஃபுல்லாக தான் அதுக்காக லேப் யாரும் கஷ்டப்பட்டு போவாங்க. ஒரு நாள் 2 நாள் பார்த்தாங்க, 3 நாள் பார்த்துருப்பாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு வண்டி எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் பார்த்துப்பாங்க. சின்ன வண்டி பெரிய ஒரு ரெகுலேட்டர் இந்த பைப் அவ்வளோதான். இந்த இதில் இந்த ஒன்று தான் ஒரு 2 வைக்கிறோம். நீட்டாக பக்கா பிரைட்னஸ் கார் மாதிரி எப்பவுமே ஒரே லெவலில் இருந்துட்டு நீங்கள் வண்டி ரேஸ் பண்ண வேண்டியதில்லை, கூட்ட வேண்டியதில்லை, ஒரே பேட்டரி உட்கார எதுவுமே செய்யாது. நீங்கள் பிள்ளை மாட்டேன் அதான் அந்த அதுக்கான விஷயம் இப்போ நீங்கள் இல்லை. நம்ம அன்னைகிட்ட பேசிட்டு ஆயில் வாங்கிலாம் நீங்களே பண்ணுங்க, நான் யாரையும் எதிர்பார்க்குறேன். சுவிட்சுக்கு போகக்கூடிய லைன், ஏன்னா ஹெட்லைட் சுவிட்சுக்கு வந்து நம்ம வந்து டிசியாக வந்து மாற்றணும். எப்படி மாற்ற போகிறோம்? இப்போ வந்து மஞ்சள் கலருங்கிறது வந்து ஹோண்டாவை பொறுத்த மட்டும் வந்து அதாவது காயிலேருந்து வரக்கூடிய டைரக்ட் லைன். இது வந்து ஆமாம், இது வந்து ஏசி கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அந்த இடத்துல, சரிதா? இந்த மஞ்சளை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம், ஓகேவா? அப்போ கட் பண்ணிவிட்டு இந்த கருப்பு என்னதுன்னு நினைக்கிங்க? என்னது இந்த கருப்பு என்ன கலரு, என்ன வயரு? பேட்டரியோடைய ரிட்டர்ன் வந்து இப்போ மேலே ஏற்றிடுறோம் சுவிட்சுக்கு. இது நார்மலாக நம்ம எப்பயுமே எல்இடி மாட்டினா இப்படி தான் கொடுப்போம், இப்படி தான் கொடுத்துருவோம். இதை டம்மி பண்ணி விட்டுருவோம், அப்படி தானே டம்மி பண்ணி விட்டுருவோம். ஆனால் நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம்னா இதை இப்படி கொடுத்துட்டு இதுக்குள்ளே போகக்கூடியது சுவிட்சுக்குள்ளே போகக்கூடிய லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌன் கலரில் அவுட்புட்டாக வருது. ப்ரௌன் கலரில் அவுட்புட்டாக வருது. இப்படி ப்ரௌன் கலரில் அவுட்புட் வரும்போது இப்போ இதுக்கு தேவை ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸு. இப்போ மைனஸ் என்ன செய்கிறோம்? இதில் வந்து இப்போ ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். இந்த ரைட்லேயும் கொடுக்கலாம், லெஃப்ட்லேயும் கொடுக்கலாம், 3 காலனில் எங்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். இப்போ இதில் கொடுத்துருக்கிறது நம்ம ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் ஒன்று எர்த் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து உள்ளே ஏற்றியாச்சு. இங்கே சுவிட்சை ஆன் பண்ணோம்னா இதில் ரிலேயில் இதில் வரக்கூடிய லைன் வந்து ஒரு டிசி லைன் வந்து அப்படியே ரிட்டர்ன் வரும். டிசி லைன்னா பேட்ரி லைன். அந்த லைனை வந்து ரிலே ஆன் பண்ணுறதுக்கு கொடுக்கணும்ல, அதில் கொடுத்தாச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது நமக்கு இந்த 2 லைன் இருக்குது. ஆமாம், நம்ம இந்த 2 லைனை வெட்டினோம்ல, மஞ்சளும் வெட்டிட்டோம், அரக்கையும் வெட்டிட்டோம்.
2 கால் கீழே இருக்குது, சும்மா இருக்குது. அப்போ வந்து இதில் ஒரு லைனும் இது ஒரு லைனும் இதை எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் சென்டர் காலில் வந்து எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை தூக்கி அதில் கொடுத்துக்கலாம். அதாவது போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட், அவ்வளோதான். புரிஞ்சுக்கலாம். 4 வயர் தான் என்ன. இதே இது அந்த வண்டியில் இந்த காலன் யூஸ் பண்ணியிருப்போம். வண்டி வந்து திருடு போனால் ஆஃப் ஆகிறதுக்கு இந்த காலன் யூஸ் பண்ணியிருப்போம். இதை மடக்கி விட்டுருப்போம். இந்த வண்டியில் இதை இப்படி பண்ணியிருக்கோம். அந்த வண்டிக்கு 4 வயர் வச்சு பண்ணலாம். ஆனால் 4 வயர் தேவையில்லைங்கிறனால ஒரே வயரை காமன் பண்ணியிருப்போம். சரிதானே. இது வந்து அடிப்படை. இதை வச்சு அந்த வண்டிக்கு நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறத பண்ணிக்கோங்க. சரியா? சரி. ஒரு சொல் இது வந்து டிசி வயர் பாஸ் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் டைப்பில் தான் சுவிட்ச் இருக்க டைப்பு தான். சுவிட்ச் இருக்க டைப்பு தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன செய்கிறீங்க நீங்கள்? எல்லாம் வேற கட் பண்ணி என்ன செய்வார் அவர்? என்ன செய்வார்? இந்த மெயின் வேற கட் பண்ணிட்டு டிசி வேற கொடுத்துருங்க. டிசி வேறு கொடுத்துட்டீங்க. இப்போ அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கா? அது வந்து ஏசி டிசி இருக்கு. ஆமாம். இல்லைண்ணே, இது வந்து ஏசி டிசி இருக்கு. இப்போ ஒரு டிசி மட்டும் தான் இருக்கு. இல்லைண்ணே, இப்போ நீங்கள் வந்து இந்த வண்டி என் வண்டி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணி இப்போ நார்மலாக கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எல்இடி லைன் வந்துருச்சு. ஆனால் இதுவும் எரியும். இதுதானே. இது எரியக்கூடாதுன்னு தான் நம்ம இந்த ரிலேயை யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து இதுலேருந்து ரிட்டன் இறங்கக்கூடிய லைன், இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா ரிட்டன் ஒரு லைன் இறங்கும். பிரேக் லைட்டு எல்லாத்துக்குமே போகிறது. அது எந்த லைன்? என்ன கலர்? காப்பி கலர். இந்த இருக்கு பாருங்க, காப்பி. ரிட்டன் லைன் போதா இந்த லைனையும் வெட்டணும். நம்ம வெட்ட வேண்டியிருக்கும். அதாவது மொத்தம் 2 வயர் தான் நம்ம வெட்ட போகிறோம். ஒரு இன் கொடுக்க போகிறோம், ஒரு அவுட் எடுக்க போகிறோம். அப்போ வந்து இந்த அவுட் வருதுல, இதில் வந்து இன் ஏற்றிட்டீங்க. இது வேலை முடிஞ்சு. இதை மறந்துடுவோம். பவர் போயிடுச்சு. இங்கே வந்து இது வந்து நிற்கிது. ஏசி கரண்ட் வந்து நிற்கிது. எல்லாரும் வந்து படிச்சிருப்போம். புலி மறுநாள் அடிச்சு வேணும்னு சொல்லிட்டு இது வருது தெரியுமா? அந்த பாடல் ஒவ்வொரு மாசத்துக்கு அவங்க வந்து நம்ம சேவை மாடல் நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நம்ம கண்டிக்கிற மாட்டோம். சரியா? பக்கத்தில் இருப்போம். அந்த விஷயம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒவ்வொரு மாசாத்திர மாதிரி இன்னொரு பெண்மணி வெள்ளாச்ச மாதிரி இன்னொரு பெண்மணி நம்ம சமூகம் இந்த நாட்டில் பார்த்தாலும் பார்க்க முடியாது. குழந்தைகளும் சரி, வீரத்திலும் சரி, நல்ல ஒரு இதை காமிச்சது சேவை மாட்டுவோம். வேலுநாச்சியாருடைய திறமைக்கு இன்னொரு யாரும் ஈக்குவல் பண்ண முடியாது. அந்த காலத்தில் 5 மொழி தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து வேலுநாச்சியார். திப்பு சுல்தான் வந்து அவங்களோட உருது. திப்பு சுல்தானுக்கு தமிழ் தெரியாது. திப்பு சுல்தான் உருதுல பேசி அந்த அவங்களோட பதியை வாங்கிட்டு ஆங்கிலேயர் கண்ட்ரோல் பேசினது வேலுநாச்சியார். அந்த காலத்தில் இன்னைக்கு